பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 6/2/2026 தமிழ் விசுவாவச வருடம் தை மாதம் 23ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய திதி பஞ்சமி, பின்னிரவு 1:20 வரை, பின்பு தேய்பிறை சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் அஸ்தம், நள்ளிரவு 12:09 வரை, பின்பு சித்திரை. இன்றைய ராசி பலன்கள். மேசராசி அன்பர்களே, சவால்களை சமாளிக்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சீரான முன்னேற்றங்கள் காணப்படும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் வந்து சேரக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உடல் நலத்தில் சற்றே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். ராசியான நிறம் கருப்பு மற்றும் கருநீலம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அதிகரிக்கக்கூடிய இனிய நாளாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு விளையாட்டுகளில் ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்களை அடைவீர்கள். உத்தியோகத்தில் சற்றே அலைச்சல்கள் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். குழந்தைகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்தீஸ்வரர். ராசியான நிறம் இளநீலம் மற்றும் பச்சை. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வண்டி வாகன சேர்க்கைக்கு உகந்த நாளாக இருந்து வரக்கூடும். இதுவரை இருந்து வந்த சொத்து பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகக்கூடும். தாய்வழி உறவுகளின் ஆதரவு மனநிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். பெண்கள் விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை. ராசியான நிறம் பச்சை மற்றும் அடர் சிவப்பு. கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய முதலீடுகளில் லாபங்களை காண்பீர்கள். எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சகோதர வர்க்கத்துடன் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். புதிய ஒப்பந்தங்களால் லாபங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கற்றல் திறன் கூடக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு அலைச்சல்கள் வந்து போகும். செய்யும் தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபங்களை காண்பீர்கள். பெண்களுக்கு மகிழ்ச்சி மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கிருஷ்ணர். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் அடர்பச்சை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய வசீகரமான பேச்சால் பிறரின் மனம் கவரும் வண்ணம் நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். பெண்கள் விரும்பியதை வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் சற்றே குறைந்து காணப்படக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு. கன்னிராசி அன்பர்களே, புத்துணர்வு மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் சற்றே குறைந்து காணப்படும். குடும்பத்தில் அந்யோன்யமும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். பெண்களுக்கு முன்னேற்றம் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன். ராசியான நிறம் பச்சை மற்றும் அடர் சிவப்பு.
துலா ராசி அன்பர்களே, எதிர்பாராத நல்ல செய்திகள் மனமகிழ்ச்சிகளை தரக்கூடியதாக வந்து சேரக்கூடும். கொடுக்கல் வாங்கலில் லாபங்களை காண்பீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். முதலீடுகளில் லாபங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு முன்னேற்றங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சற்றே பணிச்சுமை கூடுதலாக இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் வந்து போகக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். வீண் விரயங்களை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் கருப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வெற்றி வகை சூடக்கூடிய இனிய நாளாக இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு மகிழ்ச்சி மிக்க நாளாக இருந்து வரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் இளநீலம். தனுசு ராசி அன்பர்களே, மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். செய்யும் தொழிலில் சீரான முன்னேற்றங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு மதிப்புமிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகளில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்குவதற்குரிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உண்டாகும். குழந்தைகள் பெற்றோருக்கு மனநிறைவுகள் தரும் வண்ணம் நடந்து கொள்வார்கள். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். ராசியான நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு. மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இருந்து வரக்கூடும். திடீர் பயணங்களால் லாபங்களை காண்பீர்கள். தந்தை வழி உறவுகளின் அனுகூலம் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். பெண்களுக்கு பெயரும் புகழும் கூடும் வண்ணம் இன்றைய தினம் இருக்கக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல்கள் இருந்து வரக்கூடும். செய்யும் தொழிலில் சிறிது பின்னடைவு இருந்தாலும் நாளின் பிற்பாதியில் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்தீஸ்வரர். ராசியான நிறம் பச்சை மற்றும் இளம் சிவப்பு. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவுகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் அபரிமிதமான லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் உருவாகக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் சற்றே தாமதங்கள் ஏற்படலாம். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான். ராசியான நிறம் இளநீலம் மற்றும் மஞ்சள். மீனராசி அன்பர்களே, நீண்ட நாளாக தடைபட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவோரின் சகாயங்கள் மனநிறைவுகளை தரக்கூடும். பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மிக்க இனிய நாளாக இன்றைய தினம் இருந்து வரக்கூடும். இன்றைய தினம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். ராசியான நிறம் ஊதா மற்றும் கருநீலம். நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி. நன்றி, வணக்கம்.